Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தீய சக்தி திமுக ஆட்சியாளர்களால் முன்னறிவிப்பின்றி நள்ளிரவு நேரத்தில் சாத்தனூர் அணையில் இருந்து திறந்துவிடப்பட்ட பல லட்சம் கனஅடி நீரால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கோரி நிவாரணம் வழங்கினார். கடந்த 2ஆம் தேதி நள்ளிரவு ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசு சாத்தனூர் அணையில் இருந்து எந்தவொரு முன்னறிவிப்பும் இன்றி பல லட்சம் கனஅடி தண்ணீர் திறந்துவிட்டது. இதனால் அகரம், தென்பள்ளிப்பட்டு, தொண்டாமுனூர் பகுதியை இணைக்கும் உயர்மட்ட மேம்பாலம் ஆற்று நீரில் அடித்துச் செல்லப்பட்டது. மேலும் விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் 40,000க்கும் மேற்பட்ட வீடுகள், ஆடு மாடுகள் நீரில் மூழ்கின. மேலும் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட உயர்மட்ட மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டு 3 மாதங்களில் இடிந்து விழுந்து திமுக ஆட்சியின் ஊழலுக்கு சாட்சியாக நின்றது. இந்நிலையில் இடிந்து விழுந்த பாலத்தை பார்வையிட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அகரம், தென்பள்ளிப்பட்டில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து 500 குடும்பங்களுக்கு அரிசி, மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கி ஆறுதல் கூறினார். அவருக்கு பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சர்கள் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி, எஸ் ராமச்சந்திரன், ப மோகன், சேவூர் எஸ் ராமச்சந்திரன், முக்கூர் சுப்பிரமணியன், மாவட்ட செயலாளர்கள் தூசி கே மோகன், ஜெயசுதா, குமரகுரு, அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் ப கணேசன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரங்கநாதன், சுரேஷ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். சட்ட மாமேதை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரின் நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவினர் அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சட்டம், பொருளாதாரம் ஆகிய துறைகளில் தனக்கிருந்த பேரறிவை சமூக சீர்திருத்தத்துக்கும் அனைத்து மக்களின் நலனுக்குமாய் பயன்படுத்திய மாமனிதர் அண்ணல் பாபா சாஹிப் அம்பேத்கரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மாவட்ட கழக செயலாளர்கள் தலைமையில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். Taste the Daily.